பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்குதா? ஒரு பெரிய பார்க் இது. இது எங்க இருக்குன்னு பார்க்கீங்களா? மியான்மர் தேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்மா தேசம்னு ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. அந்த மியான்மர் தேசத்தில் இருக்கிற யாங்கோன் என்கிற பட்டணம் ஒரு காலத்தில் இது ரங்கோன் என்று அழைக்கப்பட்டது. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய பார்க்கு தான் இது. இந்த இடம் ரொம்ப பார்க்க அழகா இருக்குது. ஜனங்கள் நிறைய பேர் மார்னிங் வாக், காலையில் நடப்பதற்கே நிறைய மக்கள் வருகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கு நிறைய மக்கள் தங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. நீங்க நடப்பீங்களா? தினம் ஒரு 40 நிமிஷமாவது நடங்க. நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இவனுக்கு சுகம் கொடுத்து ஆரோக்கியமா பாதுகாப்பான்னு சொல்லி சுகம் தருவாரு. அதனால நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அது ஆரோக்கியமா இருப்பதிலும் கவனம் செலுத்தணும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவனே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? காண்டாமிருகம் பார்த்துருப்பீங்களா? ஜூல பார்த்துருப்பீங்க. நான் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்து போயிருந்தப்போ ஊழியமெல்லாம் முடிந்தாரு. அப்போ நான் சொன்னேன், இங்கே காட்டில் உள்ள மிருகங்களை பார்க்க முடியுமாமே, நேரில் போய் காட்டுங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அவன் போனது பிக் 5ன்னு சொல்கிறாங்க. காண்டாமிருகம், அதாவது ஆப்பிரிக்கா யானை, சிங்கம், அப்புறம் சிறுத்தை, அப்புறம் இந்த பைசன், பெரிய காட்டெருமை இருக்குல்ல, அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அது பிக் 5 பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அதில் காண்டாமிருகம். அப்போ எங்களை ஜீப்பில் கூட்டிட்டு போனாங்களா, ஒரு இடத்துல பார்த்தா நிறைய காண்டாமிருகம். இந்த காட்டுக்குள்ள நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல, த்ரில்லிங்கா இருக்கும்ல. ஜூல ஒரு கூண்டுகளை பார்க்கறது வேற, காட்டுக்குள்ள நடமாடும் போது பார்க்கறது வேற. அதோடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்குது. அதோடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அதை பார்க்கும் போதே தெரியுது அதனுடைய உறுதி, அதனுடைய இரும்பு மாதிரி இருக்குது. அதனுடைய கொம்பு தான் விசேஷமானது. ஒற்றை கொம்பு உள்ள காண்டாமிருகம் இருக்குது, இரட்டை கொம்புகள் உள்ள காண்டாமிருகம் இருக்கிறது. காண்டாமிருகத்தின் சிறப்பே அதனுடைய கொம்பு தான். கொம்புக்கு முன்னால எதுவும் நிற்க முடியாது. அந்த கொம்பை வச்சு அது முட்டி தள்ளிடுது. எதுவுமே சிங்கம் கூட அது பக்கத்துல நெருங்க முடியாது. அந்த கொம்புல தூக்கி வீசிரும். அந்த மாதிரி பலன் உள்ளது அந்த கொம்பு. ஆண்டவரே, என் கொம்பையும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று பக்தன் சொல்லுகிறான். அப்போ ஒரு பலன், ஒரு வல்லமை, ஆண்டவர் என்னை நீர் உயர்த்துவீர் என்பதாக நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணினா தேவன் அந்த பலனை தருவார். எப்படி தருவார்? உம்முடைய அந்த அபிஷேகம், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அந்த அபிஷேகம்தான் அந்த கொம்பு, அந்த அபிஷேகம்தான் நம்முடைய பலன். பாருங்க, நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு கிராமத்துல ஒளி செய்கிற மனிதன். எத்தனை போராட்டம் வருது தெரியுமா? மத தீவிரவாதிகளால ஒரு பக்கம், அரசாங்க அதிகாரிகளால ஒரு பக்கம், இன்னும் சொந்த ஜனங்களால் வரக்கூடிய போராட்டம், இன்னும் எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத பில்லிசூனியங்கள், ஆவிக்குரிய போராட்டம். இவ்வளவுக்கு மத்தியிலையும் ஒரு சாதாரண மனிதனால எப்படி நிற்க முடியுது? எனக்கு ஒரு பலனை தேவன் தந்திருக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பு கோத்த பலன், அது என்னுடைய அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். அந்த பரிசுத்தாவினர் அபிஷேகம் தான் நம்மை பலப்படுத்தி ஜெயம் கொடுத்து நடத்தும். நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவன் தம்முடைய ஆவியை உங்க மேல ஊற்றும் போது அந்த அபிஷேகம் உங்க மேல தங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்து பிசாசை பயப்படும். நானே பார்த்திருக்கிறேன். எப்படி உள்ள தைரியமா இருக்கிறோன்னு நினைச்சீங்கன்னா, சில சமயம் மந்திரவாதம் பண்ணி அந்த ஆவிகளை அனுப்புவாங்க. அது என் கண்ணுக்கு தெரியும். அது நிற்கும். அப்ப நான் சொல்லுவேன், பிசாசே, நீ என்னை தொட முடியாது, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த வார்த்தை கேட்ட உடனே பிசாசு நடுங்கும். என்ன பிசாசு ஈஸியா தொட்டரலாம், சேதப்படுத்திடலாம். ஆனா என் மீது இருக்கிற அபிஷேகம் என்னை பாதுகாக்கிறது. அந்த அபிஷேகத்தை வைத்துதான் கர்த்தர் பலன் கொடுத்து நடத்துகிறார். நீங்கள் அந்த அபிஷேகத்தினால் எப்பவுமே நிறைந்திருங்க.
காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலனோடு நீங்க இருப்பீங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். தினந்தோறும் புது எண்ணெயால் என் அபிஷேகம் பண்ணணும். என்னைக்கு அபிஷேகம் பெற்ற நீர் கூட தினமும் அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காண்டாமிருகத்து கொம்பு கோத்த பலனை எனக்கு தருகிறேன். உம்முடைய அபிஷேகம் என் மேல தங்கட்டும். அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் என் மேல தங்கியிருந்து என்னை வழி நடத்தும். இந்த நாள்ல நாங்கள் ஜெயம் பெற்றவனாய் முன்னேறி செல்ல அந்த அபிஷேகம் பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.